மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகியே ஆகணும். அதுக்காக மொத்த கரப்பாம்பூச்சும் சேர்ந்து இன்னைக்கு டெல்லியை குமிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிஜேபி கட்சியினர் சேர்ந்து டெல்லியில இன்னைக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வில் நடந்து இருக்கக்கூடிய மோசடி, நீட் தேர்வு அந்த வினாத்தாள் கசிவு இருக்குல்ல, என்னையா நீங்க எல்லாம் வழி நடத்துறீங்க? என்ன கல்வித்துறை அமைச்சர் நீங்க? மத்திய கல்வித்துறை அமைச்சர், அதோட பொறுப்பு என்னன்னு தெரியுமா? எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருடைய நடவடிக்கைகளும் சரியில்லை, பதவி விலகியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அந்த போராட்டத்தை எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் மூலமா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படியான என்னென்ன வழிமுறைகள் படி அங்க நடந்துகிட்டு இருக்கு, அனுமதியே இல்லாம போராட்டம் நடக்குது சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விவரம் என்ன ஏதுன்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த கரப்பாம்பூச்சும் டெல்லியில போய் குமிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் சரியில்லை, அவரு பதவி விலகியே ஆகணும். பதவி விலகிறதுக்கான காரணங்களா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு ஒழுங்கா நடக்கல, முறைகேடுகள் நடந்திருக்கு, வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு, சிபிஎஸ்சில முறைகேடுகள் நடந்திருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல. இப்படியான தொடர் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு. இங்க ஏற்கனவே நீங்க பல மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கைன்ற பேர்ல அதை உள்ள கொண்டு போற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பல மாநிலங்களுக்கு சரியான முறையில கல்வி போய் சேரல, கல்விக்கான நிதிகள் போய் சேரல. அப்ப என்னதான் வழிமுறை நடத்துறீங்க? நீங்க நடத்துறது ஒண்ணுமே சரியில்லை. நீங்க பதவி விலகியே ஆகணும், வேற ஆள் அந்த இடத்துல பதவியில வந்து உட்கார்ந்து ஆகணும், அடுத்த 4 வருஷத்துல உங்களை காலி பண்ணிட்டு நாங்கெல்லாம் வரோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துடைய விளைவுகளும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். காலையில 10 மணில தொடர்ந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடர் போராட்டத்துல இவங்க வலியுறுத்தக்கூடிய அந்த முதல் விஷயம் இருக்குல்ல, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுன்றது கொஞ்சமாச்சு இது இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வினாத்தாள் அவ்வளோ அசால்ட்டா கசியுது, இதுல வேற தரமான மருத்துவர்களை உருவாக்கும்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க உருவாக்குவீங்க? வினாத்தாள் கசிவு நடக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? இதனால அத்தனை லட்சக்கணக்கான பேர் வினாத்தாள் கசிஞ்சு அதை பார்த்தவன் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அத்தனை பேரோட கனவையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சதிச்சிட்டீங்க. அதனோட விளைவுகள் இங்க ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது. வினாத்தாள் கசிவுன்னு தெரிய வருது, அடுத்த நாளே நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மொத்தமா கேன்சல், அந்த தேர்வே வந்து கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எப்படி இது? இப்ப இது சொல்றீங்களா, வினாத்தாள் கசிஞ்சிருச்சு அதனால தேர்வே கேன்சல் சொல்றீங்களா? அதே மாதிரி 2024 நடந்த இந்த மத்திய தேர்தல் இருக்குல்ல, ஒன்றிய அரசுக்கான தேர்தல் இருக்குல்ல, பிரதமர் தேர்தல் இருக்குல்ல, நாடாளுமன்ற தேர்தல், அதை உங்களால கேன்சல் பண்ண முடியுமா? தானோஸ் ஓட்டு போட்டிருக்காரு, அவர் ஓட்டு போடுற மாதிரியான சில ஆவணங்கள் இங்க இருக்கு, ராகுல் காந்தி அதை வெளியிட்டாரு. அப்ப அதன்படி நீங்க மொத்த தேர்தலையும் கேன்சல் பண்ணிடுவோம். மோடி கிடையாது, திரும்பவும் இன்னொரு தேர்தல் வைப்போம், அதுவும் சீட்டு முறையில, பழைய மெத்தட்ல, இந்த இவிஎம் மிஷின்லாம் இல்லாம தேர்தல் நம்ம சின்னங்களை வச்சு எப்படி முத்திரை குத்தி போடுவோமோ அந்த வழிமுறைகளை செய்வோம். இந்த புது மெத்தட் இவிஎம் மிஷினே வேணாம், இவிஎம் மிஷினை வச்சுதான் நீங்க இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிட முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கனவுகளை நீங்க சிதைச்சிருக்கீங்க. இதுல ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பதில்? இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அனிதா தொடர்ந்து கிட்டத்தட்ட 41 பேர் கிட்ட இந்த நீட் தேர்வுனால தமிழ்நாட்டில் மட்டுமே இறந்துருக்காங்க. இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல எந்த மாதிரியான செயல்முறைகள்ல இருக்கு? அப்ப அங்க இருக்கக்கூடிய கல்வி வளர்ந்துருச்சு, கல்வியை வளர்த்தெடுக்கிறோம், மருத்துவத்துறையை வளர்த்தெடுக்கிறோம், வழக்கிலேயே ஒரு தேர்வை ஒழுங்கா நடத்த முடியல, வினாத்தாள் கசிஞ்சு போகுது. அந்த லட்சணத்துல தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இதுவே இந்த நிலையில இருந்துச்சுன்னா கேவலம் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த துப்பு இல்லாத அரசாதான் இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மோசடிகள் நடந்திருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மோசடிகள் நடந்திருக்கு. இப்படியான கல்வித்துறையில நடக்கக்கூடிய மோசமான நிலைகளை கண்டிச்சு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சரா இருக்காருல்ல, அவரு பதவி விலகியே ஆகணும்ன்ற ஒரு முழு மூச்சா இறங்கி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இவங்க போராட்டத்துக்கு மத்தவங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஜந்தர் மந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான போலீஸ்களை இறக்கிட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்க. காலையில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போராட்டம் நடக்க போகுது. அந்த போராட்டத்துல யார் வரப்போறா, எப்படி வரப்போறா, எந்த
ஒரு நிலைப்பாடும் கிடையாது. ஏன்னா இது ஆர்கனைஸ்டான ஒண்ணு கிடையாது. இப்போ அவங்க இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பல பேர் அதுல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இளைஞர்களோட எழுச்சியா இது நடந்திருக்கு. இந்த எழுச்சி கல்விக்கான மாற்றமா முதல் போராட்டத்தை எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாட்டுல மாத்த முடியும், மாத்தக்கூடியது, அடுத்த தலைமுறைக்கு வழிவகுக்கக்கூடியது, இப்படியான சூழல்ல கல்வி சார்ந்த போராட்டங்களை முதல்ல எடுத்திருக்காங்க. இங்க திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க புதுசா, 2 வருஷம் தான் ஆகுது. அவங்க முதல் போராட்டமா என்ன பண்ணாங்க? போராட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க? போலீஸ் கையை பிடிச்சி கடிச்சு வச்சாங்க. இப்படியான சூழல்ல தான் அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டங்கள் இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ண போராட்டங்கள் கல்விக்கு எதிரான போராட்டங்களா? கல்வி நடக்கக்கூடிய மோசடிகளுக்கு எதிரான போராட்டங்களா? எப்ப தரமான கல்வி இல்லைன்னு போராட்டங்கள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு போராட்டம் மாநில ரீதியாக இவங்க பண்ணவே இல்லை. வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம், போராட்டம் அனௌன்ஸ் பண்ணது வேற எதுக்கோ, அங்க போய் ஓசி பஸ் வேண்டான்னு பேசுவாங்க. இப்படியான சூழல்ல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில இருந்து அவங்க மாறி கல்விக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத முதல்ல கத்துக்கணும். இந்த கரப்பாம்பூச்சை பார்த்து அந்த அணில்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த கரப்பாம்பூச்சி ரொம்ப அழகா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்க எல்லாரும் படிச்சு யாருக்கும் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கோன்னு சொல்றல, படிப்பை நீ ஒழுங்கா கொடுக்கல, அதுதான் இவனுடைய செயல்பாடுகள். நீதிமன்றத்தில் உட்காந்து ஒரு நாள் பேச முடியுதுல, கரப்பாம்பூச்சி மாதிரி படிச்சு எல்லாம் கூஞ்சு கிடக்குறான், இன்ஸ்டால அதை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நாங்க இன்ஸ்டால இருந்து ஒண்ணு கூடி களத்துக்கு வந்துட்டோம். களத்துல வந்து எதுக்காக செயல்படுமோ அதுக்காக செயல்பட்டு இருக்காங்க, கல்விக்காக எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறையை வழி நடத்துட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. RSS வச்சிருக்க 2500 அமைப்புகள்ல 2501 சேர்ந்து போச்சு அண்ணாமலை ஆரம்பிச்சது. இப்ப இப்படியான நிலைகள்ல தான் எல்லாம் மாற்றிருக்கு. அவர் மாற்றம் முன்னேற்றம் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா இந்த செயல்பாடுகள் ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கரப்பாம்பூச்சின்ற ஒரு விஷயம் எழுந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுக்குற குடைச்சலை தாங்க முடியல, இருக்கிற கரப்பாம்பூச்சிகளோட குடைச்சலே அவங்களால தாங்க முடியல. இதுல புதுசா அணில்னு ஒண்ணு, அது கண்ணு முடிந்து விஜய் சொல்றது கேக்குது. விஜய் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல வேற ஒரு போட்டோ வேற, ஏஐல ரெடி பண்ண போட்டோ வேற. என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய காலில் வந்து விழுற மாதிரியான ஒரு ஏஐ போட்டோ கிரியேட் பண்ணி சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. வன்மையா கண்டிச்சிருக்க வேணாமா? விஜய் அவர்கள் எப்பா இதுல மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேணாமா? போய் அம்மாவுக்கு முன்னாடி இப்படி நின்றுகிட்டு இருந்தீங்களே, அம்மா எப்படியாச்சும் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்கம்மா அப்படின்னு நின்றுட்டு இருந்தீங்களே, அன்னைக்கு உங்களுக்கு உடனே யார் வந்து நின்னா? யார் வந்து உங்களுக்கு பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ணா? அதை நீங்க முக்கியமா யோசிச்சு பார்க்கணும்ல. அதை யோசிச்சு பார்த்துருந்தா அன்னைக்கு போய் காலில் விழுந்தீங்களே, கலைஞர் அவர்களுடைய காலில் விழுந்தீங்களா, அந்த மாதிரி நீங்க விழுந்திருக்கணும்ல. இல்ல அந்த NDTVன்றதுக்கு நீங்க பேட்டி கொடுத்ததா வந்து அவங்க ஒரு பேட்டி வெளியே சொன்னாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் என்னுடைய இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அமைச்சதா அவங்க சொன்னாங்கல்ல. இப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்பட்டு இருக்கணும்ல. அப்படி ஒரு போட்டோ வெளியே வருது, சுத்துது, ரீல்ஸ் பார்த்துட்டு தானே சுத்தி நிக்கிறீங்க எல்லா நேரமும். ரீல்ஸ் போடுறத பார்த்துட்டு தானே நீங்க போய் மேடை பேச்சுக்களை பேசுறீங்க. அதுல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம், ரீல்ஸ் பார்த்துருங்க. இப்ப இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கை உங்க டிவிக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க சமூக வலைதள பக்கத்துலயோ. ஏன்னா உங்களுக்கு அதில் தானே பேச தெரியும், வேற எதுலையும் பேச தெரியாது. மேடையில ஸ்கிரிப்ட் கொடுத்தா பேசுவீங்க, எல்லாம் பேச மாட்டீங்க. ஸ்கிரிப்ட் வர வரைக்கும் யாருன்னா பேசுங்கம்மா நின்று வேடிக்கை பார்ப்பீங்க. இப்படியான செயல்பாடுகள்ல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதும், இன்னைக்கு புதுசா ஒரு கோவத்தின் எழுச்சியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் செயல்பாடுகளும் எப்படி இருக்கு, டெல்லியில இன்னைக்கு எந்த மாதிரியான அவங்க போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க, இது எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி அடுத்த நாட்டோட தலைமுறையே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணு. ராமர் கோயில் கட்டினப்ப கூட பாத்தீங்கன்னா என்ன ஒரு பையன் வெளியே நின்று பேசுறான், கோயில் எல்லாம் கட்டாதீங்க, இந்த கோயில் கட்டுறதுனால நாங்க பிச்சை தான் எடுக்கிறோம், இதுவே அந்த இடத்துல ஸ்கூல் கட்டுங்க, நாங்க படிக்க போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசுறான். அவனுக்கு அது தேவை என்ன? கல்வி வந்தா முன்னேறிடலான்ற ஒரு நம்பிக்கை அவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை கிடைக்க விடாம நீ எல்லாம் படிக்கவே கூடாதுன்ற ஒரு சூழல்ல பல பேர் இங்க மட்டம் தட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழல் தான் மத்தியில் ஆறக்கூடிய ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய வழிமுறையா நீங்க வந்து இங்க மாற்றம் கொடுப்பீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அதோடைய வழியா தான் நீங்க இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம உரிமைகள், நமக்கான உரிமைகள் பறிக்கப்படும் போது வாயை துறக்காம மிச்சர் சாப்பிடுங்கிறீங்க. மிச்சர் சாப்பிட்ற இடமா அது அப்படின்ற மாதிரி தான் பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல உங்க நடவடிக்கைகள் இருந்து இருக்கு. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் பல குரல்கள் கிளம்பி இருக்கு. முக்கியமா மத்தியில ஒன்றிய அரசை எதிர்த்து இங்க மிகப்பெரிய ஒரு அந்த தாமரையை அரிச்சு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா கரப்பாம்பூச்சி இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனுடைய செயல்பாடுகளின் விளைவா இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போராட்டத்துல இன்னும் முக்கியமா சிஜேபி நிறுவனரான அப்ஜித் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வரும்போது வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் வரும்போது
கையில ஒரு இந்திய தேசிய கொடியையும், இன்னொரு பக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தையும் கையோட எடுத்துட்டு வாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய விஷன் எப்படி இருக்குன்றது, சும்மா ஏதோ தானும் கிளம்பிட்டாங்க, அவங்க பாட்டு ஏதோ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சும்மா பேருக்கு நாளைக்கு காணாம போயிடுவாங்க அப்படின்னு இல்லாம அவங்க விஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. அம்பேத்கருடைய பாதையில செயல்பட போறோம், அது இந்தியாவுக்காக செயல்பட போகுதுன்ற அடையாளமா இவங்க அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தையும் கையில இந்திய தேசிய கொடியையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேசிய கொடி அன்னைக்கு எல்லாரும் கையில ஏந்தினாங்க, போராட்டத்துல கையில ஏந்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கல்விக்கு சுதந்திரம் வேணும், நீங்க கண்டிப்பா பதவி விலகியே ஆகணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல இங்க தொடர்ந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லார் மத்தியிலும் பெரும் வரவேற்பு இருக்கு. மத்தியில் ஆளக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படையா திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்பாகவும் வாழ்த்திக்கலாம். நீங்க இந்த போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.